செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட். இந்த லேஅவுட்டை யார் தர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்கியா ஹோம்ஸ்ங்க. இந்த லேஅவுட்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரதீஸ் நிவேராங்க. 179 பிளாட்டா வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 725 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையுமே அவைலபிளா இருக்கு. செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த சைட் எக்ஸாக்டா ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆயிருக்குங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2390 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சண்டேயை தாண்டி நீங்க மண்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 ரூபா வரையுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9% நீங்க கவர்மெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த ரோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் போகக்கூடிய ரோடுங்க. அது மட்டும் இல்லை, செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்ட் ப்ரீ லான்ச்சிங்ல இருக்கிறதுனால ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு, உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசியும் காஞ்சிபுரத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 4.3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கு. பரனூர் டோல்கேட்டை தாண்டின உடனே உங்களுக்கு ரைட்ல ஒரு ரோடு வந்து கட் ஆகுங்க. அது செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேங்க. செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த சைட் எக்ஸாக்டா ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆயிருக்குங்க. ஸோ இது மட்டும் இல்லாம சைட்டுக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய குடியிருப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் இருந்தாலும் சரி, வெஜிடபிள்ஸா இருந்தாலும் சரி, நீங்க பக்கத்திலே வந்து அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த சைட்டை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த லேஅவுட்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரதீஸ் நிவேராங்க. சோ இந்த ப்ராஜெக்ட்ல 179 பிளாட்டா வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 725 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையுமே அவைலபிளா இருக்கு. இந்த சைட் வந்து ப்ரீ லான்ச்சிங்ல இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா டைரக்ஷன்லயுமே வந்து பிளாட் வந்து அவைலபிளா இருக்கு. கம்மிங் சண்டே தான் இந்த பிளாட்டை வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ லான்ச்சிங் ஆஃபர் ஒன்று இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். அது என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2390 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சண்டேயை தாண்டி நீங்கள் மண்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 ரூபா வரையுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ப்ரீ லான்ச்சிங்லேயே வாங்குற பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நீங்கள் முன்னாடியோ இல்லை கார்னரோ இல்லை டேரக்ஷனோ பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீ லான்ச்சிங்கில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து ப்ரீ லான்ச்சிங்கில் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9% நீங்கள் கவர்மெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சைடில் இருந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிவேரா ப்ராஜெக்டை இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுனால உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான பிளாக் டாப் ரோடோட சைஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 அடியிலையும் 30 அடியிலையும் வந்து கொடுக்க போகிறாங்க. சுற்றி காம்பவுண்ட் வால் ஒரு ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டியாக வந்து இதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 24/7 செக்யூரிட்டி சர்வீஸுமே அவைலபிளாக இருக்கு. ஸோ உடனே நீங்கள் வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இபி கனெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட், அம்யூனிட்டிஸ், பார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளேயே கொண்டு வர போகிறாங்க. ஸோ பேசிக்காக தேவைப்படக்கூடிய எல்லா அம்யூனிட்டிஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிவேரா ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வரப்போகுதுங்க. நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிருந்தாவன் பப்ளிக் ஸ்கூல் உங்களுக்கு 4 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. செயின்ட் பால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. ஆர்எல்டி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா சென்னை அமிர்தா காலேஜ் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. இந்திரா காந்தி காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. இது மட்டும் இல்லாம பட்டமால் அலகேஷன் காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. ஹாஸ்பிடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா ரஃபேல் லைஃப் கேர் ஹாஸ்பிடல் உங்களுக்கு 8 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஏபிஜே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. இந்த ரதீஸ் நிவேரா ப்ராஜெக்ட்ல டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க. நீங்க டாக்குமெண்ட் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து நம்பர் இருக்கும். கால் பண்ணிட்டு அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு நீங்க லீகல் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கான வீட்டு மனையை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ரீ லான்ச்சிங்ல இருக்கிறதுனால ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2390 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க நிக்கக்கூடிய இடத்துல இருந்து மஹேந்திரா வேர்ல்டு சிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க.
ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3000 ரூபாயில இருந்து 3500 ரூபாய் வரையும் போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே ப்ரீ லான்ச்சிங் ஆஃபராக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து 2390 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் சண்டே வரையும் தான். நீங்கள் சண்டேக்கு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா 2690 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 ரூபாய் வரையுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பாக்கியம் ஹோம் சைடில் இருந்தே உங்களுக்கு வீடுமே வந்து கஸ்டமைசேஷனில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 2 BHK நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 39 லட்ச ரூபாயில வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 3 BHK வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51 லட்ச ரூபாயில வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டை நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க சைடில் இருந்து சைட் விசிட் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் ஸ்க்ரீன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான சைட் விசிட்டை நீங்கள் வீக்கெண்டில் உங்கள் ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான வீட்டு மனையை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செங்கல்பட்டு சரௌண்டிங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இடம் வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃப்யூல். டாடா, see you soon.